இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த காலை பொழுதிலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணியை செய்வதற்காக ஆண்டவர் இயேசு விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு இறங்கி வந்தார். அதை போல நாமும் குழந்தைகளுடைய நிலைக்கு தாழ்ந்து வர வேண்டும். அப்பதான் அந்த குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசில் சேர மாட்டீர்கள். நாம் குழந்தைகளாக மாறி குழந்தைகளுக்கு ஏற்ற அந்த நற்செய்தியை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே இந்த நற்செய்தி பணியை VBS விடுமுறை விவிலிய வகுப்புகள் என்று சொல்லி ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இந்த கிறிஸ்து ஜோதி வல்லமை ஊழியம் இவர்கள் செய்கிற நற்செய்தி பணியை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். அவர்கள் இந்த வருடம் முதல் யூடியூப் வழியாக நமக்கு இந்த நற்செய்தி பணியை தருகின்றார்கள். விவிலிய நாட்களில் விடுமுறை நாட்கள் இருக்கின்ற குழந்தைகள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள், அது உற்சாகம் கொள்வார்கள். சென்ற வருடம் என்னுடைய பங்கிலும் 10 நாட்கள் இந்த VBS கிளாஸ் நடந்துச்சு. எல்லாரும் எல்லா திறமைகளையும் வளர்த்து கொண்டாங்க. டிராமா, பாடல்கள், டான்ஸ் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் இது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்றார், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதால் தந்தையை உம்மை புகழ்கிறேன் என்று சொல்லி கடவுள் இந்த ஊழியத்தின் வழியாக அந்த குழந்தைகளுக்கான அந்த செய்திகளை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு எளிமையாக அவர்கள் எடுத்துச் சொல்வது மிகவும் பாராட்டுக்குரியது. எனவே பார்க்கின்ற குழந்தைகளே, பெற்றோர்களே, நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களில் இருக்கின்ற பொழுது யூடியூப் வழியாக அதை குழந்தைகள் பார்க்கும்படியாகவும் அதை தியானிக்கும்படியாகவும் அதை பிராக்டிஸ் செய்யும்படியாக நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஏன்னா அது நல்ல டான்ஸ் பாட்டுகளா இருக்குது. அந்த பிரதரும் அந்த டீம் எல்லாருமே நன்றாக அந்த குழந்தைகளுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்றாங்க. அதனால இந்த நற்செய்தி பணியாளர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும், அவர்கள் வழியாக நற்செய்தி பணி இன்னும் பரவ வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்துகிறேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் உங்களை பார்க்கறதுக்காக வேண்டி. ஹலோ 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 ஹலோ, நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஓகே, நல்லா பாருங்க. இந்த நாள் VBS ஒட்டு கவனிங்க. ஓகே ஓகே, see you. Dummu duckity da, dummu duckity da, beep 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 beep, dum 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 dum, beep 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 beep, dum 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 dum, dummu duckity da, dummu duckity da, beep 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 beep, dum 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 dum, beep 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 beep, dum 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 dum. ஆண்டவராமேசுவ போற்றி பாடுங்க, அகிலமெல்லாம் படைத்தவர கொண்டாடுங்க. ஆண்டவராமேசுவ போற்றி பாடுங்க, அகிலமெல்லாம் படைத்தவர கொண்டாடுங்க. பிப்பி பிப்பி டும் 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 டும், பிப்பி பிப்பி டும் 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 டும், dummu duckity da, dummu duckity da, beep 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 beep, dum 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 dum, beep 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 beep, dum 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 dum. பாவமெல்லாம் போக்கிவிட்டார் அல்லேலூயா, பரமனேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா.
பாவமெல்லாம் போக்கிவிட்டார் அல்லேலூயா, பரமனேசு விட்டெழுந்தார் அல்லேலூயா. பிப்பி பிப்பி டும் 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 டும், பிப்பி பிப்பி டும் 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 டும், டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடிடா, டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடிடா. பிப்பி பிப்பி டும் 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 டும், பிப்பி பிப்பி டும் 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 டும், டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடிடா, டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடிடா. பிப்பி பிப்பி டும் 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 டும், பிப்பி பிப்பி டும் 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 டும். அன்பான தம்பி தங்கச்சி, இந்த முதல் நாள் விபிஎஸ்ஸின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக கடவுள் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எல்லாரும் நல்ல பக்தியாக கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே? அங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பக்தியாக ஜெபம் பண்ணணும். சரியா? சரி, கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வர வேண்டும் வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் தர வேண்டும் உம் ஆசீரை. வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் உம் ஆசீரை. உலகத்தின் அன்பு மாயையா, உலகத்தின் அன்பு மாயையா, நீர் காட்டும் அன்பே போதுமையா, நீர் காட்டும் அன்பே போதுமையா. வர வேண்டும் என் தேவானே, தர வேண்டும் உம் ஆசீரை. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, இந்த முதல் நாள் விபிஎஸ்ல என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும், அருமையான தம்பி தங்கைகளையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக நீர் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா கவனிச்சுக்குங்க, வேடிக்கைலாம் பார்த்துட்டு கூடாது. நான் சொல்றத நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த முதல் நாள்ல என்ன டைட்டில் நம்ம பார்க்க போறோம்னா மன்னிப்பு. மற்றவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வராங்க, திருப்பலியில கலந்து கொள்றாங்க, ஜெப வழிபாட்டுக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல மற்றவங்களை மன்னிக்க முடியல. கோபம், கசப்பு, வெறுப்பு, பழி வாங்குற எண்ணம், இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஹார்ட்ல அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இல்லை. முதல்ல என்ன தெரியுமா தேவை? மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்தாதான் ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கி வரும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெப வழிபாடு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஜெப வழிபாட்டுல ஒரு வாலிபன், திடீரென்று மனநல பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன் அப்படியே வெளியே வந்து பாடிட்டே வந்துட்டான். அப்போ அவனை தொடர்ந்து இன்னொரு வாலிபன் அவன் பின்னாடியே வந்தான். அவன் எங்க போறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்துட்டே இருந்தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று பாடிட்டு இருந்தான். அப்போ அங்கிருந்த ஒரு முதியவர் அவனை பார்த்து, டேய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டார். அவன் பாடிட்டே இருந்தான். அச்சமயத்துல கூட வந்த அந்த வாலிபன் சொன்னா, ஐயா அவன் மனநல பாதிக்கப்பட்டவனா இருக்கான், அதான் பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். சொன்ன பொழுது அந்த முதியவருக்கு கோபம் வந்துச்சு. சும்மாறா, உன்னை யார் கேட்டா, நீ பேசாம என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? மிரட்டிட்டார். அந்த வாலிபனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நம்ம உண்மைதானே சொன்னோம்,
இவர் என்ன என்கிட்ட கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச, முதியவரும் பேச, பயங்கரமா ஒரு சண்டை வரக்கூடிய சூழ்நிலை. கடைசியில் எப்படியோ ஒரு ஒன்றும் இல்லாமல் சமாதானமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் குத்தப்பட்டு, ஐயோ நம்ம வந்து இப்படி கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த முதியவர்கிட்ட வந்து முழங்கால் படிக்கிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நான் கோவப்பட்டுட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் வந்து கெஞ்சினான், காலில் உழுகாத குறையாக கெஞ்சினான். அப்போ அந்த முதியவர் சொன்னார், சரி சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்ட்டார். அப்போ அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் வழியில் அந்த முதியவரை பார்க்குற சமயத்துலலாம் அவருடைய கண்ணெல்லாம் சவுந்துரும், அவனை பார்த்தாலே கண்ணு சவுந்துரும், அப்படி ஒரு கோபம், எரிச்சல். அப்போ நீங்கள் பாருங்கள், அவ்வளோ பெரிய மனுஷன், வயசானவர், ஆனால் அந்த முதியவரால் மன்னிக்கவே முடியல. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் இருக்காங்க. சும்மா ஜபத்துக்கு வராங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க உள்ள வந்து கசப்பினாலும் பொறாமை, எரிச்சல்னாலும் நிறைஞ்சிருக்குது, மன்னிக்க முடியல. மற்றவங்கள மன்னிச்சு பாருங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அப்போ என்ன பிரதர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கணும். சிலுவை மரத்தோடு மரமாய் தொங்கின இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மன்னிக்கிற இருதயத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை வச்சுருக்காங்க. யாராச்சும் ரொம்ப கோபத்தோடு எரிச்சலோடு இருக்கிறவங்க, கசப்போடு இருக்கிறவங்க, அவங்க அங்கே வருவாங்க. அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பணத்தை கட்டிட்டு அந்த கண்ணாடி மாளிகை அடித்து நொறுக்குவாங்க. அப்படியாவது அந்த உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு, கசப்பு வெளியே வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மன்னிக்க முடியாத தன்மையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் அந்த மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சிலுவைநாதர் இயேசுவை நோக்கி பாருங்க. ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், இவை எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு முன்பாக வந்து சிலுவை காட்சியை மனக்கண் முன்பாய் நிறுத்தி ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயம் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு மன்னிக்கிற இருதயத்தை தருவார். இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், பழிவாங்க எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், ஜாயா இருக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத தன்மைகள், அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுதலை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வேத வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? எபேசியர்களை திருமுகம் 4ஆம் அதிகாரம் 22வது வேத வசனம். இதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வேத வசனம். ஒருவருக்கொருவர் பரிவும் இரக்கமும் காட்டுங்கள், கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்கள். மறுபடியும் சொல்லாமா? இந்த வசனத்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் பரிவும் இரக்கமும் காட்டுங்கள், கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். இந்த வசனத்தை என்ன செய்யுங்க? நீங்க படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே? காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நன்மையே செய்து வந்தார். அவரிடத்திலே வந்து உதவி என்று கேட்பவர்களுக்கு அவர் மனதார உதவி செய்தார். அநேக ஏழை எளிய மக்கள் தினம் தினம் வந்து இந்த ராஜாவினிடத்திலே உதவியை கேட்பார்கள்.
அவரும் கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த நாட்டு மக்களுக்கு அவர் வாரி வாரி வழங்கி கஜானா முழுவதும் காலியாய் போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடைசியில் பார்த்தார், அரண்மனையிலே இருந்த விலை உயர்ந்த தங்கத்தையும் வைரத்தையும் விற்று அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்தார். மீண்டும் மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில ராஜா பார்த்தார், அரண்மனையை விற்றார். அந்த பணத்தை வருகிற ஏழை மக்களுக்கு கொடுத்தார். அந்தோ பரிதாபம், அவருக்கு வாழ வழியில்லை. கடைசியிலே ஊரின் ஓரத்திலே ஒரு குடிசை போட்டு அவரும் அவருடைய பிள்ளைகளும் அங்கே தங்கினார்கள். மனைவிக்கு ஒரே எரிச்சல், ஏன் இந்த மனிதன் இப்படி செய்தார் என்று சொல்லி தினம் தினம் அந்த ராஜாவை திட்டினாள். பிள்ளைகள் வெறுத்தார்கள். அவர் கண்ணீரில் நனைந்து வேதனைப்பட்டு வியாதி வந்து படுத்த படுக்கையாய் மாறி போனார். கடைசியில் அவர் இறந்து விட்டார். மனைவிக்கு ஒரு எரிச்சல், பிள்ளைகளுக்கும் ஒரே எரிச்சல். இப்படி பண்ணிட்டாரே இந்த மனுஷன் என்று சொல்லி ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கடவுள் கனவில் தோன்றினார். தோன்றி சொன்னார், உன் கணவர் சொர்க்கத்திலே இருக்கிறார், ஆனால் நீயோ நரகத்துக்கு தான் போவாய். எனவே உன் கணவரை முதலாவது மன்னித்து விடு, பிறகு இந்த ஊர் மக்களையும் நீர் மன்னித்து விடு என்று கூறினார். இந்த அம்மா மனமாற்றம் அடைந்தார்கள், மனம் திருந்தினார்கள். மன்னிக்கிறேன் கடவுளே என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லி மன்னித்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு முன்பாக ஒரு வைர வியாபாரி வந்து நின்றார். அவர் வந்து சொன்னார், அம்மா, நீங்கள் ராஜாவினுடைய மனைவி என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ராஜாவினாலே நான் போஷிக்கப்பட்ட மனிதன். எனவே உங்கள் நிலைமையை அறிந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். இந்தாங்க வைர கற்களை வைத்துக் கொள்ளுங்கள், இதை வைத்து நீங்கள் பிழைப்பை நடத்துங்கள் என்று சொல்லி கூறி சென்று விட்டார். அந்த அம்மாவும் இந்த வைர கற்களை விற்று நல்ல வீடு வாங்கி சொத்துக்களை வாங்கி சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஆம், அருமையான சிறு பிள்ளைகளே, அருமையான தம்பி தங்கச்சியே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, உங்க வாழ்க்கையில் மற்றவர்கள் மீது வெறுப்பு கசப்பு இருந்தால் இன்றைக்கே ஆண்டவரிடம் போய், ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் வழங்குவார். கலங்காதிருங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த கதையை கேட்ட ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளையும் நீர் ஆசீர்வதியும். மன்னிக்கிற மனப்பான்மையை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பொம்மலாட்டம், மன்னிப்பு, குறு நாடகம். இப்பொழுது வழியில் ராபர்ட் என்பவர் அமல்ராஜை கேலி செய்கிறான். குரங்கு குசேலா, குரங்கு குசேலா, நில்லடா, நானும் உங்களோட வீட்டுக்கு வர்றேன். என் கூட வர வேண்டாம், நான் சீக்கிரமா போறேன். இந்த மாதிரி எல்லாம் பட்ட பேர் வச்சு கூப்பிடுறவங்க கூட நான் சேர்ந்து வர மாட்டேன். அம்மா, அந்த நம்ம பக்கத்து வீட்டுக்கு
சரி, டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடு. சரிம்மா. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ராபர்ட் மீண்டும் கேலி பண்ணுகிறான். வர்றாண்டா வர்றாண்டா சோமட்டி தலைய, வர்றாண்டா வர்றாண்டா கோமட்டி தலைய, வர்றாண்டா வர்றாண்டா கோமட்டி தலைய, வர்றாண்டா வர்றாண்டா ஐஸ்கிரீம் தலைய. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம். அமல்ராஜ் ஐஸ்கிரீம். இங்க வந்து அமல்ராஜிடம் வாங்கி சாப்பிடுங்கள், நன்றா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏய், எனக்கு கெட்ட கோபம் வந்துடும், மரியாதையா போயிடு. எனக்கு வர்ற ஆத்திரத்துல கல்லெடுத்துவோம், மண்டே உடைச்சிருவோம், போயிரு பேசாம. அதற்குள் ஸ்கூல் பக்கம் வந்து விட்டார்கள். ஸ்கூலுக்கு 2 பேரும் சென்று விட்டார்கள். மாலையில் ஸ்கூல் முடிஞ்சு வருகிற போது அமல்ராஜை பார்த்து ராபர்ட் கேலி பண்ணுகிறான். வந்தவாசி மானமதுர, ஓ பந்தயத்துல ஓட போற வெள்ள குதிர. வந்தவாசி மானமதுர, ஓ பந்தயத்துல ஓட போற வெள்ள குதிர. அமல்ராஜ் விக்கிற ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல ஐஸ்கிரீம் விக்கிற அமல்ராஜ் வேணுமா? அமல்ராஜ் விக்கிற ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல ஐஸ்கிரீம் விக்கிற அமல்ராஜ் வேணுமா? உன்னோட தொல்லை தாங்க முடியலடா. அம்மா. ஏன்டா அலற? ஏன் அலற? என்னாச்சு? அம்மா, ரோட்ல அத்தனை பசங்க முன்னாடி என்ன பயங்கரமா பாட்டு பாடி கிண்டல் பண்றாமா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. சரி, கவலைப்படாத. இன்னைக்கு நைட்டு நம்ம ஜாப் பண்ணலாம். ஆண்டவர் அவனை திருத்துவாரு. சரிம்மா, இப்பவே ஜெபம் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் ராபர்ட்டும் அவனுடைய அம்மாவும் அமல்ராஜ் வீட்டுக்கு வருகிறார்கள். வாங்க ஜெசிந்தக்கா, வாங்க வந்து உட்காருங்க. ஏன், என்னாச்சுக்கா? என்ன விஷயமா வந்தீங்க? நேத்து நைட்டு ராபர்ட் விடிய விடிய தூங்கல. நீ ஒரு பாவின்னு அவன் மனசாட்சி பேசிக்கிட்டு இருந்துச்சாமா. அமல்ராஜ் அத்தனை பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினது அவன் மனசாட்சி பேசி வாதிச்சுச்சாமா. அப்படிங்களாக்கா? என்ன ராபர்ட், என்ன சொல்லு. அக்கா, தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கா. சரி சரி, பரவாயில்ல, தெரியாம தானே பேசிட்டேன். அமல்ராஜ் எங்கேங்கா? உள்ளதான் இருக்கான். அமலு. டேய் ராபர்ட், டேய் அமலே, தயவு செய்து என்னை மன்னிச்சிடா. தெரியாம உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். என் மனசாட்சி என்னை பாதிச்சிருச்சுடா. சரி, பரவாயில்லடா. கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. நானும் உன்னை மன்னிச்சிடுறேன். சரி ரோசிகா, அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். அட, வந்துட்டு டீ கூட சாப்பிடாம போறீங்க. சரி, பரவாயில்லக்கா, வீடு பக்கத்துல தானே இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வரோம். அக்கா போயிட்டு வரேன்க்கா. அம்மா, என்னதான் வாயால நான் அவனை மன்னிக்கிறேன்னு சொன்னாலும் உள்ளத்துல அவனை மன்னிக்க முடியல. என்னமா பண்றது? அவன மேல கோபம் தான் வருது எனக்கு. இங்க பாரு, சிலுவையில் தொங்கின இயேசுவையே மனசுல நினைச்சு என் உள்ளத்துல இருக்கிற கசப்பு, வெறுப்பு, கோபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. உன் மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். சரிம்மா, இப்பவே நான் ஜெபம் பண்றேன். அம்மா, அம்மா, என்ன அமலே, சொல்லு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சிலுவை காட்சி என் மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் மேல இருக்கிற கோபத்தை, வெறுப்பை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுனேன். ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். இப்ப நான் ரொம்ப சமாதானமா இருக்கேம்மா. எனக்கு மன்னிக்கிற இருதயத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்காருமா. அப்படியா? கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன்னிக்கிறதுல தான் அடங்கி இருக்கு.
ஆம், அருமையான தம்பி தங்கச்சி, இந்த குறு நாடகத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்று அருள்நாதர் இயேசு சொன்னார். எனவே மற்றவர்களை மன்னிக்க பழகுங்கள். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருப்பீர்கள். May God bless you. May God bless you. மாண்புயரில் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.